நமஸ்காரம். ஒரு கேள்வி. ஏதோ சில விஷயங்களில் நான் மாற வேண்டும்னு வைத்துக் கொள்வோம். நான் செய்வது சரியில்லை, மாற வேண்டும். அது நானாக மாற வேண்டுமா, அல்லது என்னை மாற்றும் பொறுப்பு வேறு யாருடையதாகவாவது இருக்குமா? அந்த வேறு யாரோன்னு சொல்லும்போது என்னை சுற்றி இருக்கும் மற்ற மனிதர்களா, அல்லது எனக்கு உள்ளும் புறமும் இருக்கும் கடவுளா? ஆக 3 பேர் இதில் பங்காளிகள். ஒன்று பகவான், அடுத்தவர் என்னை சுற்றி இருக்கும் நலன் விரும்பிகள், மூன்றாவது நான். இதில் நான் திருந்தும் பொறுப்பு யாரது? என்னதா, கடவுளதா, அல்லது மற்ற பேரதா? இந்த ஒவ்வொன்றுமே இதற்குத்தான் பொறுப்பு என்று சொல்லுவதற்கு வாதங்கள் இருக்கின்றன. எல்லாம் வல்லவர் கடவுள், அவனன்றி அணுவும் அசையாது. அவர்தான் என்னை செலுத்துகிறார், ஆட்சி செய்கிறார். ஆகவே அவருதான் பொறுப்பு, நான் அவருடைய சொத்து. அவர்தான் அந்தராத்மா, அவர்தான் சுதந்திரர், சங்கல்பிக்கக்கூடியவர், உலகத்தை படைப்பவர், என்னையும் படைத்தவர். இதெல்லாம் பார்க்கும்போது சக்தி உள்ள அவருதான் பொறுப்பு. இரண்டாவது, பகவான் பொறுப்புன்னு சொன்னாலும் அவர் என்ன எப்போதும் என் கண்முன்னே நின்று உபதேசமா செய்வார்? எப்போதோ கண்ணனாக உபதேசித்தார், இன்று என் கண்முன்னே இல்லை. அதனால் அந்த பெருமான் பொறுப்பை ஒப்படைத்து என்னை சுற்றி இருக்கிறவர்கள் தான் என்னை திருத்த வேண்டும். அது என் குருவாக இருக்கலாம், பெற்றவர்களாக இருக்கலாம், உற்றார்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாரோ. இவர்களதுதான் பொறுப்பு. ஆனால் இந்த வாதத்தை சொல்லும் போதே கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதில் யார் யாருடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள? கடவுள்னு சொன்னாலாவது ஒருத்தர் பொறுப்புன்னு ஆகும். ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்கள்னு சொல்ல போனால் பலர். அவர் செய்வார்னு இவர் சொல்லலாம், இவர் செய்வார்னு அவர் சொல்லிவிடலாம். யாரை குறிப்பிட்டு சொல்ல? இருந்தாலும் வைத்துக் கொள்வோம், ஆச்சாரியர்கள் உபதேசித்து தானே நான் திருந்துகிறேன். அதனால் அடுத்தவர் தான் பொறுப்பு. இது இரண்டாவது வாதம். மூணாவது, அது எப்படி வெளியில் இருப்பவர்களை பொறுப்பாக்க முடியும்? வாழ்க்கை வாழ்வது நான், அப்ப திருந்த வேண்டியது என் பொறுப்பு. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இருக்கும் பொறுப்பை அடுத்தவன் தலையில் ஏற்றிவிட்டால் அப்படியே உலகமே அடுத்தவனை கைகாட்டிவிடும். நாம் செய்யும் எல்லாவற்றுக்கும் அடுத்தவர் பொறுப்பாகி விடுவார். கேயாட்டிக், குழப்பம்தான் மிஞ்சும். அதனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் செயலுக்கு நான் தான் பொறுப்பு, திருந்த வேண்டியது என் பொறுப்பு. இது மூன்றாவது வாதம். மூன்றுமே சரிதான் என்று தோணும். ஓரளவுக்கு மூன்றும் சரிதான். ஆனால் மூன்றும் கூடித்தான் இது நடக்கும், தனித்தனியே நடந்து விடாது. இதில் முதல் பொறுப்பு யாரது? கண்டிப்பா அந்தந்த இண்டிவிஜுவல், என்னதுதான் பொறுப்பு. அந்தந்த ஜீவனுக்கு சுவாதந்திரம், சிந்திக்கும் திறன், ஞானம் இவற்றை கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு அவனவன் சிந்தித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த சிந்தனையே உள்ளே இருந்து கொண்டு பெருமான் செலுத்துகிறார், அப்படி நினைக்க வேண்டாம். முதல் முடிவு நமதுதான். அதற்கு பின் தான் அவர் துணை நிற்கிறார், அனுமதிக்கிறார். அதனால் முதல் பொறுப்பு அந்தந்த தனி மனிதனது. அப்படி என்றால் தான் குழப்பம் இல்லாமல் அவனவன் செயலுக்கு அவனவன் பொறுப்பேற்பான். சரி, அவனே போதுமா என்றால் போதாது. நான் திருந்த வேண்டும்ன்ற முடிவெடுத்தாலும் ஏன் திருந்த வேண்டும், எப்படி திருந்த வேண்டும், இதெல்லாம் எனக்கு வழி தெரியாதே. அதை அருகே இருப்பவர்கள் சொல்லிக் கொடுத்தால் தான் எனக்கு புரியும். நான் போகும் மார்க்கம் தப்புன்னு ஒருத்தர் சொல்ல வேண்டுமே, எனக்காக தெரிந்து விடாது. எல்லாவற்றையுமே புத்தகத்தை பார்த்து படிக்க முடியாது. அடுத்தவன் பார்த்து சொல்ல வேண்டும், இது தப்பு, செய்யாதே, இதுதான் சரி, புரிந்து கொள். ஆனால் கண்டிப்பா அடுத்தவர்கள் வேண்டும். அவர்கள் இல்லாமல் திருந்தி விட மாட்டோம். அதுதான் ஆச்சாரியர்களுடைய முக்கியமான பங்கு. சரி, இப்ப நான் போதும், அடுத்தவர் போதும், கடவுள் எதற்கு என்றால்
அந்த குரு உபதேசிப்பதற்கு அவரை படைக்க வேண்டும். நான் திருந்துவதற்கு நான் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் செய்வது பகவான். திருந்த வேணும்னு சிந்திக்கிறதுக்கு மனது வேண்டும், அதை கொடுத்தவர் பெருமான். ஆச்சாரியன் உபதேசிப்பதற்கு அவருக்கு ஞானம் வேண்டும், அதை கொடுத்தவர் பெருமான். இதை வைத்துக் கொண்டுதான் அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லுகிறோம். அதனால் கண்டிப்பா அவருடைய பங்கும் உண்டு. இதில் ஏன் அந்த தனி மனிதன் தான் முக்கியத்துவம் பெறுகிறான்? கடவுள் எப்போதும் தன் பங்கை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார், புதியதாக மாறப்போவதில்லை. ஆச்சாரியர்கள் தங்களிடத்தில் சிஷ்யர்கள் வந்தால் உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கும் குறையில்லை. அதனால் இந்த ரெண்டும் புதியதாக ஏற்பட போவதில்லை. ஆனா அந்த கடவுள் திருத்துகிறார், ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள், அதை ஏற்க வேண்டும் என்பது என்னிடத்தில் தான் வர வேண்டும். அதுதான் உருவாவது. இது நாள் வரை ஏற்காமல் இருந்தேன், இனிமேல் ஏற்கப் போகிறேன். கடவுள் என்ன இது நாள் வரை அருளே இல்லாமல் இருந்தால் இனிமேல் அருளப் போகிறாரா? ஆச்சாரியர்கள் இத்தனை நாள் வரை உபதேசிக்கவில்லை, இனிமேல் உபதேசிக்க போகிறார்களா? இல்லையே. அதனால்தான் அவர்கள் 2, 3 ஆகி விடுகிறார்கள். இதுவரை இல்லாதது இப்போது ஏற்படுகிறது என்றால் என்னிடத்தில் ஏற்பு இல்லை, இதுவரை இல்லை. இப்போதுதான் சரி திருந்துவோங்கிற ஏற்பு வருகிறது, ஒத்துக்கொள்கிறேன். அதனால்தான் அந்தந்த தனி மனிதன் இதற்கு பொறுப்பேற்க தேவை ஏற்படுகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.